Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஒரு ஹெல்தியான டிஷ். அதாவது என்னன்னா நம்ம மில்லட் தோசை தான் செய்ய போகிறோம். இது வந்து என்ன வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட் எல்லாத்துக்குமே இந்த தோசை வந்து நம்ம செஞ்சு தரலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் என்னென்னா சத்துக்கள் நிறைய சத்துக்கள் இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஒபிசிட்டி இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம வந்து என்னென்னா அதாவது அரிசி மட்டும் ஆட் பண்ணாமல் வரகு அரிசி, சாமை, சோளம், கம்பு, ராகி இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி செலக்டடாக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா நிறையா ரைஸ், அதாவது ராகிக்கு பதிலாக வரகு அரிசி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா குதிரவாளி அரிசி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நம்ம இது வேணாலும் ஆட் பண்ணி செய்யலாம். என்னென்ன ரைஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேங்கிற வீடியோவை நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். அதாவது 200 கிராம்ஸ் உளுந்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் அளவுக்கு கைக்குத்தல் அரிசி, அடுத்து திணை அரிசி எடுத்துக்கலாம். திணை அரிசி 1/2 கப். இந்த திணை அரிசி, கைக்குத்தல் அரிசி எல்லாமே டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் வந்து நல்லா இயங்கும். இதில் நிறையா மருத்துவ குணங்களும் இருக்குது. அடுத்து நம்ம கம்பு 1/2 கப் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுக்கிறது ராகி 1/2 கப். அடுத்து நம்ம சாமை அரிசி எடுத்துக்கலாம். சாமையிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது என்ன டயபெட்டிஸ்க்கும் நல்லது. அதே மாதிரி ஒபிசிட்டி இருக்கிறவங்க வந்து இளைக்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக ஒரு அரிசி. சாமை இதுலேயும் நம்ம ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். அவல் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். அவல் வந்து நம்ம தனியாகவும் ஊற வைக்கலாம். இது வந்து என்ன மினிமம் வந்து ஒரு 6 hours வந்து ஊறினா தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா 2-3 டைம் கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 6 hours ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டிட்டு ஃபெர்மெண்டேஷன் டைம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 6 to 7 hours வந்து புளிக்க வச்சுக்கலாம். அதாவது நைட் ஃபுல்லாக புளிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து என்ன 1 day ப்ராசஸ் தான். இப்போ நம்ம நல்லா கழிஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம 2-3 டைம் நல்லா அலசிட்டோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 6 to 8 hours வந்து நல்லா ஊறணும். இது நல்லா ஊறட்டும். நம்ம வந்து சாயந்தரம் வந்து கிரைண்டரில் வந்து நல்லா ஆட்டிட்டு உப்பு போடாமல் நம்ம அதாவது என்ன புளிக்க வச்சுக்கலாம். தேவைங்கிறப்ப மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஊறட்டும். நம்ம வந்து இப்போது அரிசியை வந்து ஒரு 6 hours ஊற வச்சுட்டோம். இப்போ என்னென்னா நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். ஒரு சிலர் வந்து மிக்சியில் போட்டு ஆட்டுறதுனாலும் ஆட்டலாம். இது ஆப்ஷன் வந்து என்னென்னா நம்ம கிரைண்டரில் ஆட்டினா நல்லாயிருக்கும். நம்ம இப்போ கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 8 hours ஊறிடுச்சு. ராகி, கம்பு, திணை, சாமை, அவல், உளுந்து, இது கூட நம்ம கைக்குத்தல் அரிசி ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபெர்மெண்டேஷன் டைம் வந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு 6 hours புளிக்க வச்சுட்டு நம்ம நாளைக்கு வந்து தோசை ஊற்றி காமிக்கிறேன். இது அவ்வளோதான். இதை அரைச்சி நம்ம எடுத்து புளிக்க வைக்கணும். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா மாவு பதம் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதாவது நல்லா அரைப்பட்டுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா நைட்டு, அதாவது ராகி, கம்பு எல்லாமே நல்லா அரைப்பட்டு இந்த மாதிரி வந்துடுச்சு. அதாவது நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி புளிக்க வச்சுக்கலாம். உப்பு சேர்த்த வேண்டாம். நீங்கள் நம்ம எப்போ தோசை வாக்குறோமோ அப்போ வந்து உப்பு சேர்த்து தோசை வச்சுக்கலாம். நம்ம கிரைண்டரில் வந்து அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இதனுடைய ஃபெர்மெண்டேஷன் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours ஆகும். நல்லா மாவு பொங்கி வந்தால் தான் வந்து தோசை வாக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம். நம்ம நேற்று வந்து அரைச்சி வச்சுருந்தோம். அதாவது என்னன்னா கம்பு, ராகி, கைக்குத்தல் அரிசி, உளுந்து, அது இல்லாமல் சாமை, திணையெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம். இது கூட அவளும் நம்ம ஆட் பண்ணி அரைச்சிருந்தோம். இது வந்து ரொம்ப சத்தான தோசை. இப்போ மாவு வந்து நம்ம 8 hours அதாவது ஃபெர்மெண்டேஷன் விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு மாவு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கணும். எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். அதாவது நுர மாதிரி இருந்தால் தான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. கலக்குனிங்கனாவே நல்லா தெரியும். இப்போ வந்து கம்மியாயிடும். இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம என்ன உப்பு போடாமல் தான் வச்சுருந்தோம். நம்ம தேவையான அளவு மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து ரொம்ப புளிச்சிடும். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு எவ்வளோ வந்து தோசை மாவு தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 3 பேர் அல்லது 2 பேர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 பேர்த்துக்கு செய்கிறோன்னா எந்த அளவு மாவு போதும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்துப்பு எடுத்துக்கலாம், அதாவது ராக் சால்ட் எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா இந்த சால்ட்டினோட பயன்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பிபி இருந்துச்சுன்னா பிபி வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த சால்ட் அதாவது பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். இந்த சால்ட் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சால்ட் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிபி வந்தாலே என்னென்னா ஃபஸ்ட்டு பாதிக்கக்கூடிய ஒரு உறுப்பு பார்த்திங்கன்னா கிட்னி தான். அந்த கிட்னி பாதிக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி உப்பு வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். போது நம்ம கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம் சால்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தோசை வறுத்துக்கலாம். நம்ம ஒரு தவா எடுத்துக்கலாம். தவா நல்லா காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம். தவா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கனாலும் நல்லாயிருக்கும். நெய் விட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. நல்லெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில். இந்த நல்லா வேகிற டைம்லேயே நம்ம அதாவது என்னன்னா தோசை கரண்டி இது எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம். இப்படி பண்ணிட்டிங்கன்னா நம்ம திருப்பணும் கூட இல்லை, நல்லா வெந்துடும். இதுக்கு நம்ம கருவேப்பிலை பொடியும் அரைச்சிருக்கோம். அதாவது கருவேப்பிலை பொடி, கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை பொடி போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா மில்லட் தோசைக்கு வந்து நல்ல காம்பினேஷன். இது கூட நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மில்லட் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்துக்கலாம். இதை திருப்பி போடணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா திருப்பி போடலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நல்லா அப்படியே ரோஸ்ட் மாதிரி வந்துடும். இதே மாதிரி நம்ம இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். இது ஜஸ்ட்டு ஒரு கரண்டி மட்டும் எடுத்தாலே போதும். இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தோசைக்கல்லை கூட நம்ம திருப்பி அதாவது வேகிற இடத்துல இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸியாக இருக்கிறதுனால, அதாவது ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா அதாவது என்ன பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மில்லட் தோசை, கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை பொடி ரெடி. ஹெல்த்தியான தோசை எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோலம் அண்ட் ரங்கோலி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். விளக்கம்: பின் விளையும் ஊதியத்தை கருதி இப்போது உள்ள முதலை இழந்துவிட காரணமான செயலை அறிவுடையோர் ஒருபோதும் மேற்கொள்ளார்.